Hi students, good morning. In this session, particularly I am going to discuss Indian Constitution, which is your first lesson in 10th standard civics. உங்களோட சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ சில யூனிட்ஸ் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு 2 வால்யூமாக இருந்ததை ஒரே வால்யூமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரே வால்யூமாக இருக்குது அப்படின்றனால இந்த சில லெசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவங்க டெலிட் பண்ணல, ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் டெலிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லெசனும் கூட. ஸோ இந்த செஷனில் we are going to discuss about Indian Constitution, which is the first lesson in your civics. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதை பார்த்தா இந்த செஷனில் we are going to discuss. In this particular session, I am going to briefly give you a small introduction about what constitution is. What are all the process that held behind in making this particular constitution. These are all the things that we are going to discuss in this particular session. So with no further delay, let's just step into the topic. Indian Constitution, it is nothing but இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன். இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லா மேக்கிங் ப்ராசஸ். கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே இட்ஸ் நத்திங் பட் லா மேக்கிங், சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியது. சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், இந்த லெசனோட நம்ம படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to learn மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மேக்கிங் எப்படி, what are the salient features of Indian Constitution, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை சட்டம் அடிப்படை உரிமை இதெல்லாம் என்னென்ன, வாட் இஸ் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன, அண்ட் தென் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அண்ட் அலாங் வித் தட் தி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாத்த பற்றி தான் இந்த பர்டிகுலர் செஷனில் we are going to discuss. Introduction. Constitution அப்படின்னாலே already I have told you it is nothing but a set of rules and regulations. சிம்பிளாக சொல்லணும்னா லா மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் விச் த கவர்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன். ஒரு நாடு அப்படின்றது அரசாங்கத்தை சார்ந்து இருக்குது. அந்த அரசாங்கம் அப்படின்றது சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பின்பற்றி வருது. அதுதான் எக்ஸாக்டாக they have told you here. ஒரு நாடு அப்படின்றதுக்கே முக்கியமாக அந்த அரசாங்கம்ன்றது எதனுடைய பின்னணியில் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சட்டங்களை வச்சு, அந்த சட்டத்திட்டங்களை சொல்லக்கூடியது தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. country's progress or a nation's progress is entirely depend on this particular constitution. ஒரு நாட்டினோட வளர்ச்சியை இந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. along with that the constitution also helps us in distribution of the powers between the various organs of the government between the union and state. இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அது வந்து சென்ட்ரலில் இவங்க ரூல் பண்ணுறாங்க, ஸ்டேட்டில் நம்ம ரூல் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் சென்ட்ரல் கிட்ட இருக்கலாம், எந்தெந்த அதிகாரங்கள் ஸ்டேட் கிட்ட இருக்கலாம், இந்த மாதிரி சில அதிகார பிரிவினைகள் இருக்கு இல்லையா, இந்த பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டை சீராக அதாவது ஸ்டடியாக ரன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எந்தெந்த கவர்மெண்ட் செக்டர் எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்கன்ஸ்க்கு எந்தெந்த பவர்ஸ் கொடுக்கறது, ஸ்டேட்டில் எதெல்லாம் இருக்கணும், சென்ட்ரலில் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நமக்கு சொல்லக்கூடியது கூட கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இங்கே தான் இந்த கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வராங்க. ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங் பட் அ சுப்ரீம் பவர். ஒரு கண்ட்ரியோடைய சுப்ரீம் லா அப்படின்னாலே இதுதான். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை கூட நம்ம சுப்ரீம் லா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரி எப்படி ரன் ஆகணும், ஒரு கண்ட்ரி வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு நமக்கு ரன் ஆகுது. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றதே. அண்ட் தென் ஹவ் அ கண்ட்ரி ஒர்க்ஸ், அதுக்கான பவர்ஸ் என்ன, எப்படி ஒரு கண்ட்ரி ஒர்க் ஆகுது, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாத்த பற்றியும் நமக்கு முழுமையாக சொல்லக்கூடியது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன், நமக்கு கான்ஸ்டியூஷன் எதுக்காக தேவை, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு சிட்டிசன் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, சில விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது தப்பு, அதுக்கு இந்த லா படி இவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடியது தான் நமக்கு கான்ஸ்டியூஷன்.
ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்ட்ரியை கரெக்டாக கவர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் கான்ஸ்டியூஷன்றது இட் ரன்ஸ் ஆன் இட் புட்ஸ் டவுன் அசிஸ்டன்ட் பிரின்சிபல்ஸ், நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் வச்சு அதை நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ஒரு சிட்டிசனாக இருக்கக்கூடிய நமக்கு இங்கே வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் ஹெல்ப்ஸ் அஸ். Along with that, a constitution also tells us the fundamental nature of a society. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பேசிக்கான நேச்சர், ஃபண்டமெண்டல் அடிப்படையான நேச்சர் என்னன்றது நமக்கு சொல்லக்கூடியது கான்ஸ்டியூஷன் தான். ஒரு கண்ட்ரிங்கும் போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டுமே இருக்க மாட்டாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்தோடு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது ஏற்புடைய வகையில் இருக்கணும். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு அது ஃபாலோ பண்ணாத மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுல்ஃபில்லிங் எல்லாத்தோடைய நம்பிக்கை, எல்லா மதம், எல்லா இனம், எல்லா மொழி தாண்டி, கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் அது ஏற்புடைய வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டியூஷனும் கூட. ஸோ எல்லா வாக்ஸ் ஆஃப் நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் தே ஹாவ் மேட் ஆர் இண்டியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு இப்போ வந்து இவ்வளோ ஆர்டிகல்ஸ், இவ்வளோ பார்ட்டாக டிவைட் ஆகி இவ்வளோ ஸ்கெடியூலில் இருக்குது அப்படின்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். பட் இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் we are going to see. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று அமைச்சு அது மூலியமாக தான் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1946 கேபினெட் மிஷன் பிளான் மூலியமாக தான் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றின விஷயங்களை அவங்க சொல்லி கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ரெப்ரசன்டிங் 292 ப்ராவின்ஸ் அண்ட் 93 ஸ்டேட்ஸ். என்னடா 93 ஸ்டேட்ஸ் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து அப்போது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சின்ன சின்ன மாகாணங்கள், அந்த அரசர்களுடைய ஆட்சியில் இருந்திருக்குள்ளேயே அப்போல்லாம் இருந்தது வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராவின்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் மாகாணம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 தான், மദ്രാஸ், பாம்பே, கல்கட்டா, பெங்கால், இந்த மாதிரி 4 தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா ப்ராவின்ஸ் பிரித்தாங்க. அப்புறம் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஏற்படுத்தும் போது, மேக் பண்ணும்போது இந்த ப்ராவின்ஸ் இவ்வளோ ஸ்டேட்ஸ், இவ்வளோ கமிஷனர் ப்ரொவின்சஸ்லேருந்து 3, பலுச்சிஸ்தான்லேருந்து 1, இவங்கெல்லாம் தான் அதில் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் 399 மெம்பர்ஸ். இவங்க தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணும்போது இருந்த மெம்பர்ஸ். ஸோ இந்த அசம்பிளி வந்து ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா December 9, 1946 மீட் பண்ணி தே ஹவ் ஸ்டார்டட் தயர் மீட்டிங். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யார் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளியாக இருக்காங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் அப்போ இருந்ததுலேயே ஓல்டஸ்ட் மெம்பர். அதனால் இவர் வந்து டெம்ப்ரவரி பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளியாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைகள் நடக்கும்போது அவர் வந்து இறந்துடுறாரு. அவர் ஆல்ரெடி ஓல்டஸ்ட் மெம்பர், ஸோ ஆப்வியஸாக அவர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பதவியில் யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவரை வந்து அப்போதைக்கு பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளியாக இருந்தது, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக இருந்தது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்ஸாக இருந்தது யாருன்னா ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரியா. இவங்க 2 பேர்த்தையும் வைஸ் பிரசிடெண்ட்டாக தே ஹவ் எலெக்டட். ஸோ டோட்டலாக இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு 389 மெம்பர்ஸையும் வச்சுட்டு இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரன் ஆகுது. இந்த அசம்பிளி பார்த்திங்கன்னா தே ஹவ் மெட் ஃபார் 11 செஷன்ஸ். மொத்தம் 11 செஷன்ஸ் நடந்திருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 166 டேஸ் ஆஃப் மீட்டிங், அவ்வளோ டேஸ் மீட் பண்ணி அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கெல்லாம் வச்சு தான் தே ஹவ் டிஸ்கஸ்ட் மெனி திங்ஸ். அதில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்போ இருந்திருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் சட்ட திருத்தம். ஸோ இந்த அரசியல் அமைப்பு, இந்த கான்ஸ்டியூஷனை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த மீட்டிங்லேயே பாஸ் பண்ணி எதை கொண்டு வரலாம், இதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லோரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தே ஹவ்
த அசம்பிளி ஒர்க்டு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய கமிட்டிஸ் அமைச்சு அதை ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான கமிட்டி தான் நமக்கு டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, வடிவமைக்கிறது. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணி இது போதும் இது வேண்டாம் அப்படின்னு ஃபைனலாக உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அவர் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய சேர்மன். பிரசிடென்ட் யாருன்னா உங்களுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டெம்பரவரி பிரசிடென்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டிராஃப்டிங் கமிட்டியோடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட்டாக இவர் இருக்கிறனால தான் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் டாக்டர் அம்பேத்கர். உங்கள் புக்லேயும் இருக்கும், கிளியராக இருக்கும், பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா தே ஹவ் டிராஃப்டட், நிறைய டிராஃப்ட் பண்ணுறாங்க. மக்களுக்கு அது ஏற்புடைய வகையில் ப்ரெஸ் அண்ட் ப்ரொவிஷனல் அசம்பிளிஸ் இவங்க எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக நமக்கு அவங்க டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷனை நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்றைக்கு அடாப்ட் பண்ணுறாங்க, என்றைக்கு இட் கம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு 2 கொஸ்டின் எப்பவுமே மாற்றி மாற்றி கேட்பாங்க. உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஷின். ஸோ வென் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் அப்படின்னா நவம்பர் 26, 1949. வென் ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950. ஸோ இந்த 2 கொஷின்ஸும் கொஞ்சம் முக்கியம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் கண்டைன்ட் பெராம்பிள்னால் உங்களுடைய எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் பெராம்பிள்னு போட்டு வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. பெராம்பிள்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் முகப்புரை, ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது தான் பெராம்பிள். ஸோ அந்த பெராம்பிள் அப்போ 22 பார்ட்ஸ் அண்ட் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க அந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணும்போது அதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. அண்ட் தென் இப்போ எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது, எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஐ வில் டெல் யூ. நீங்களும் அதை ஃபைன் பண்ணுங்கள். ஸோ த டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க டிராஃப்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸ்க்கு வருதுன்னா 26th January 1950. ஸோ இந்த டேவை தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டியூஷனை அவங்க டிராஃப்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே எழுதுகிறாங்க. அந்த கேலிகிராஃபி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரியன் ரசிதா அப்படின்றவங்க தான் இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனையும் அவங்க எழுதுகிறாங்க. அவங்களோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் அந்த பெரம்பிள்லேயே இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க, மேக் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டிகல்ஸ், எவ்வளோ ஸ்கெடியூல்ஸ், எவ்வளோ பார்ட்ஸ் இருந்துச்சு, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க, யார் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, யார் டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தாங்க, யார் நம்ம எதனால் அவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம், கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஒன்ஸ் யூ ஆல் ஜஸ்ட் கோ த்ரூ த டெக்ஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வச்சு இந்த வீடியோவை ஃபாலோ அப் பண்ணும்போதே உங்களோட புக்கை வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. உங்களுக்கு ஏதாவது பார்க்கும்போது புரியல, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. தேங்க்யூ சில்ட்ரன். Next video will discuss about the salient features of Indian Constitution. Thank you all.